Centum Max 10th Max சமச்சீர் Chapter 3 Exercise 3.1ல third sum. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம்ஸுமா. இந்த சம்ஸ் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எக்ஸு ஒய் ஜெட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கொஷின் பாருங்கள். வாணி, her father and grandfather have an average age of 53. 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? இதுதான் நம்மளோட கொஷின்ஸை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 டைப் ஆஃப் கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷனுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாணியோட ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வாணியோட ஏஜ் எக்ஸ். வாணியோட ஃபாதர் ஏஜை வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்களோட கிராண்ட் ஃபாதர் ஏஜை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? வாணி ஏஜ் எக்ஸு, ஃபாதரோட ஏஜ் ஒய்யு அண்டு கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பாருடா இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பாருங்கள் வாணி, ஹெர் ஃபாதர் அண்டு கிராண்ட் ஃபாதர் ஆன் ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஸோ வாணியோட ஏஜ் எக்ஸு, அவங்க அப்பாவோட ஏஜ் ஒய், தென் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து ஜெட்டு டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 என்ன பண்ணலாம், அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். எப்போவுமே சொல்லியிருக்கல டிவிஷனில் இருக்கிறது அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 53 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, 5 3s are 15, 159. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 159. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டோமா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் கிராண்ட் ஃபாதர் வந்து பாருங்கள் 1/2 1/2 அவருக்கு நம்ம ஜெட்டு வச்சுருக்கிறதுனால Z/2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபாதர் ஏஜ் வந்து பாருங்கள் என்ன 1/3 கொடுத்தனால Y/3ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் வாணியோட ஏஜ் என்னென்னு எடுத்துக்கிறாங்க 1/4ன்றதுனால X/4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை 3த்தையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 3 ப்ளஸ் செட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிட்டாங்க 65 அப்படின்னு சொல்லியாச்சு. போட்டாங்கம்மா. இப்போ வந்து பாருங்கள் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நமக்கு ஈக்குவேஷன் டைப் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 4, 3, 2க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 2 டேபிள் 2 3 1 2 டேபிள் 1 3 1 அண்டு 3 டேபிள் 1 1 1. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 2 2s are 4 4 3s are 12. ஸோ நம்மளோட எல்சிஎம் எவ்வளோ 12. இதை வந்து என்ன பண்ணோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சேம் பண்ணணுமா இல்லையா? அப்போ இதையும் 3ஆலையும் இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு டினாமினேட்டர் 12 கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ என்னது 3x ப்ளஸ் பாருங்கள் இதை வந்து 4 இதையும் 4 மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 12 கிடைக்கும். ஸோ 4y இது 6 இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ப்ளஸ் 6z டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 65 அப்படின்னு ஆச்சு. இப்போ டினாமினேட்டர் இருந்தால் மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12. ஸோ 3x plus 4y plus 6z equal to 780. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 2 ஈக்குவேஷன்ஸ் ஓவர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 years அகோன்னா என்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணி. வாணிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4ஆல் மைனஸ் பண்ணுறோம். அவங்க தாத்தாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடினா Z -4 எடுத்துக்கலாம்.
அவரோட வயசை விட 4 மடங்கு வாணியோட ஏஜ் எக்ஸுனால இன்ட்டு 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு எக்ஸ் 4x 4 4s are 16 ஈக்குவல் டு z மைனஸ் 4. z இங்கே கொண்டு போங்க, 16 அங்கே கொண்டு போங்க. ஸோ 4x மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 16. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ first we have to find out the 3 equation. 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z equal to 159. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? 3x plus 4y plus 6z equal to 780. தேர்ட் ஈக்குவேஷன் 4x minus z equal to 12. இப்போ ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்ஸு பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஈக்குவேஷன்லேருந்து சம்ஸு போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிச்சு? ஈக்குவல் டு 159. So second equation 3x plus 4y plus 6z equal to 780. Third equation 4x minus z equal to 12. 4x minus z equal to 12. ஸோ நம்ம 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணுறோம். இதில் வந்து பாருங்கள், எக்ஸு செட் இருக்குது, ஒய் இல்லை. அப்போ இதில் ஒய்யை கேன்சல் பண்ணால் இதில் ஒரு எக்ஸு செட் கிடைக்கும். அதை வச்சு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி பாருங்கள், இதில் வெறும் ஒய் இருக்குது, இது 4y இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் பண்ணால் தானே கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 159. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 4s are 36, ரிமைனிங் 3 5 4s are 20 23 6 36 கிடைக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்கள், 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ தான் மதிப்பு மாறாமல் இருக்கும். ஸோ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக நான் என்ன பண்ணிடுறேன்? கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இது கேன்சல் ஆகுது. 4ல் 3 போச்சுன்னா எக்ஸு, 4 minus 6 minus 2z. இதில் வந்து பாருங்கள், பிக் நம்பர் கீழே இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் பிக் நம்பர் போட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணி பிக் நம்பரோட சைனை கீழே போடுங்க. 10ல் 6 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுன்னா 4, 6 1. ஸோ மைனஸ் 144. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் 3 + 4. தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து பாருங்கள், 4x மைனஸ் z 12 இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனில் வெறும் எக்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை இதில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 1. ஸோ 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. ஸோ அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு எக்ஸ் 4x 4 2s are 8z ஈக்குவல் டு 144. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16, 16 + 17, ரிமைனிங் 1 4 + 1 576. ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். இது கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 7z கிடைக்குதா? 7z ஈக்குவல் டு இதில் வந்து என்ன பண்ணுறோம்? இதிலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். 576லேருந்து 12 சப்ட்ராக்ஷன் பண்ணால் 4 6 5 564 கிடைக்குது. அப்படி தானேப்பா? சரி, இங்கே மைனஸ் 144. அப்போனா இங்கே ப்ளஸ் வரும். ப்ளஸ்ன்னு இது என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். 6 + 2 8, 7 + 1 8. இப்போ ஓகேவா? எஸ், இப்போ கரெக்டு. ஏன்னா மைனஸ் 144ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 576 வருது. சைன் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ஆட் பண்ணமாக்கும் 588 கிடைக்குது. ஸோ நமக்கு z ஈக்குவல் டு 588 டிவைடட் பை 7. 1 7s are 7, 8 7s are 56, ரிமைனிங் 2 4 7s are 28. அப்போ z ஈக்குவல் டு 84. நமக்கு ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஜெட்டை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணலாம்.
இது ரெண்டில் எது ஸ்மால் ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன் ஸ்மால், அதனால் தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். z equal to 84 to substitute ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4x minus 84 equal to 12. ஸோ 4x equal to 12 plus 84. ஸோ 4x equal to 96. அப்போ x equal to 96 divided by 4. 1 4s are 2 4s are 8, 4 4s are 16. x equal to 24. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to 24, then z equal to 84 to substitute the equation 1. ஈக்குவேஷன் 1ல் போய் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ 24 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ 84 ஈக்குவல் டு 159. ரெண்டையும் ஆட் பண்ணமாக்கும். ஒய் ப்ளஸ் 8 10 equal to 159 கிடைக்குது. ஸோ y equal to 159 minus 108. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1 551 கிடைக்குது. சரிங்களா? ஸோ y equal to 51. இப்போ எக்ஸ்ன்றவங்க யார்? வாணி. ஸோ வாணிஸ் ஏஜ் equal to 24. வாணியோட ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து எவ்வளோ? 51. கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் grandfather's age 84. That's all. Thank you, children.